கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் ஆண்டுடைய பெரிய கிருபையினால என்னாகம புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம். இந்த 4 அதிகாரங்கள் இல்லைங்க, நமக்கு எச்சரிப்புக்காக சொல்லப்பட்ட அல்லது நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை நான் உங்க முன்னால வைக்க ஆசைப்படுகிறேன். அவைகளை வைத்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஃபாஸ்டா இதுல நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு, அதை உங்க முன்னால வைக்கிறேன். முதல் காரியம், என்னாகமம் 9ஆம் அதிகாரத்துல பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. இதுதான் முதல் பஸ்கா. இவங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே போலன்னு வச்சுக்கலாம், அது ஃபர்ஸ்ட் அனிவர்சரி அப்படின்னு சொல்லலாம். இப்ப கொண்டாட போறாங்க. இந்த பஸ்கா பண்டிகை 1ஆம் மாதத்துல 14ஆம் தேதி கொண்டாடணும். சரி, 14ஆம் தேதி இஸ்ரவேல் புத்திரர் கொண்டாடுகிறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களா போயிட்டாங்க. அப்போ அவர்கள் நாங்க இதுல ஆசரிக்க முடியவில்லையே, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மோசேட்ட கேட்கிறாங்க. இப்ப மோசே அழகா சொல்லக்கூடிய ஒரு பதில பாருங்க. இது நமக்கு ஒரு சேலஞ்ச். நம்ம இப்படி இருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா ஒப்பு கொடுக்கணும். இந்த நேரம் என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 9 verse 8. மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். பாருங்க, இந்த மோசேயுடைய ஒப்பற்ற ஒரு குணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய ஞானிங்க, கிரேட் ஸ்ட்ராட்டஜி, கிரேட் வைஸ் மேன், எல்லா கலைகளிலும் நல்லா போதிக்கப்பட்டவர், நல்ல ட்ரெயின் பண்ணப்பட்டவர். எகிப்து தேசம் தான் அன்னைக்கு இருக்கிற நல்ல டெவலப்டு நேஷன் சொல்லலாம். அதுல இருக்கிறதுலயே உயர்ந்த படிப்பு படிச்சிருக்காரு, நல்ல ஞானம் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல சொந்த ஞானத்தை பயன்படுத்தல, கர்த்தர்ட்ட கேட்டார் என்று சொல்லி பாக்குறோம். நீங்க இதுக்கு முன்னால கூட யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல 34, 35, எக்ஸடஸ் 15, 34 and 35 ஒருத்தர் ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட போது, அப்போ மோசே உடனே டிசைட் பண்ணல, அவங்க அடைச்சு வைக்க சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொன்னதை சொல்லி அதன்படி முடிவு செஞ்சாங்க, சுயமா முடிவு பண்ணல. அதே மாதிரி நம்ம லேவியராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 11, 12 நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் தேவனை தூஷிக்கிறாங்க. அப்போ தேவனை தூஷிக்கும் போது அவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்ன போது அப்போ சுயமா முடிவு பண்ணல. லேவியராகமம் 24, 11 and 12 அங்க நம்ம வாசிக்க முடியும், கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவனை காவல்படுத்தினார்கள். ஆண்டவர்கிட்ட பதில் கிடைக்கிற வரைக்கும் அவசரப்படல, பொறுமையா இருந்தாங்க. இது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு நமக்கு ஞானம் இருக்கு, அனுபவம் இருக்கு, காசு இருக்கு, செய்ய முடியும். ஆகையால் ஒரு சில காரியத்தை செஞ்சிடறோமா, நிறைய தடவை காசு இல்ல, வழி தெரியலன்னா தான் பல நேரம் ஆண்டுட்டு போறோம். வேற வழியே இல்லைன்னா ஆண்டுட்டு போறோம். ஆனா இவரோ எல்லாம் ஞானம் உடையவர், தாளந்துகள் உடையவர், நல்லா படிச்சவர், அனுபவம் உள்ளவர், பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் எகிப்து தேசத்துக்காக நடத்தினவர் என்று சொல்லி அவரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறதா. அவ்வளவு பெரிய தேவ மனிதன். இப்போ கர்த்தரோட அனுபவம் இருக்கு, சுயமா சொல்ல முடியும், செய்ய முடியும். ஆனா சொல்லல. நமக்கு முன்னாள் இப்ப நம்ம பார்த்த இந்த 3 சம்பவங்களிலும் கர்த்தர்ட்ட உத்தரவு வரும் வரைக்கும் பொறுத்திருந்தார், காத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணினார். இல்ல நம்ம குறை இருக்குதானங்க, ஆண்டட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்க கூட உத்தரவு வர்ற வரைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க இசப்பா. இரண்டாவதாக நம்ம வாசிச்ச பகுதியில என்ன ஆகுமோ 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னாங்க 18ஆம் வசனம், 20வது வசனம், 23வது வசனம், இந்த 3 வசனங்களிலும் 6 தடவை கர்த்தருடைய கட்டளையின்படியே, இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணப்பட்டதை பார்க்க முடியும். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மறுபடியும் 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 ஆவியானதை ரிப்பீட் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அட் த கமாண்ட் ஆஃப் த லார்ட், அட் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் த லார்ட். அப்பனா அவங்க கிளம்புவது கர்த்தர் கட்டளையின்படிதான். கர்த்தர் கிளம்புனா உடனே என்ன செய்வாங்க, கிளம்புவாங்க. கர்த்தர் பாளையம் இறங்குனா உடனே என்ன செய்வாங்க, பாளையம் இறங்குவாங்க. கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரம், ஏன் இவ்வளவு லேட்டு, ஏன் இந்த டைம்ல. they will never ask question. at the commandment of the Lord அவங்க கிளம்பினாங்க, அவங்க பாளையம் இறங்கினாங்க. அதே அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. என்னாகும் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நம்பர்ஸ் 9:5. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். பஸ்காவை ஆசரிப்பதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அக்கார்டிங் டு ஆல் தட் லார்ட் கமாண்டட் மோசஸ். அங்க கர்த்தர் சொன்னா செஞ்சாங்க, கர்த்தர் சொன்னா இறங்கினாங்க, எந்திரிச்சாங்க. இங்க கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தார்கள். இது நமக்கு ஒரு பெரிய சவால் இன்னைக்கு.
நம்ம அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு? Am I doing something at the commandment of the Lord? கர்த்தருடைய கட்டளையின்படி ஒரு காரியத்தை செய்யறேனா, அல்லது என் இஷ்டத்தின்படி நான் செய்கிறேனா? பழைய வாழ்க்கையை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தவர்களாய் முன்பு நாங்கள் இருந்தோம், சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 3, எபேசியர் 2:3 வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்கிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இப்ப நம்ம 10ஆம் அதிகாரத்துக்கு வரலாங்க. 10ஆம் அதிகாரத்துல என்னாகமும் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்ள சொல்றாரு. 2 trumpets. அப்போ இந்த வெள்ளி பூரிகைகள் ஊதப்படும் போது அவர்கள் காரியங்களை செய்யணும். நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, 2 சேர்ந்து சாதாரணமா ஊர்துனா சபை ஆசரிப்பு கூட வாசருக்கு வரணும். அந்த 2ல 1 மட்டும் சாதாரணமா ஊதுனா, அங்க 1000 தலைவரின் பிரபுக்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்க மோசேட்ட கூடணும். பெருந்தொனியா முழங்கும் போது கிழக்கே இருக்கிறவர்கள் கிளம்பணும். செகண்ட் டைம் பெருந்தொனியா முழங்கும் போது தெற்கே இருக்கிறவர்கள் கிளம்பணும். இப்படி ஒன்னா சொல்லிட்டே வர்றாரு. இது ஆசாரியர்கள் மட்டும்தான் ஊதணும்னு வாசிக்கிறோம். இப்ப யுத்தத்துக்கு ஆயத்தப்படணும்னு வரும்போது பெருந்தொனியாய் முழங்க சொன்னாரு. யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்க. 10ஆம் வசனத்துல மகிழ்ச்சியின் நாளிலே, பண்டிகைகளிலே, மாத பிறப்புகளிலே, சர்வாங்க தகன பலிகளில் செலுத்தும் போது, சமாதான பலிகள் செலுத்தும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். நல்ல கவனிங்க. இந்த பூரிகைகள் ஊதப்படும் போது சபை கூடணும், பூரிகைகள் ஊதப்படும் போது பிரபுக்கள் கூடணும், பூரிகைகள் பெருந்துணியாய் ஊதும் போது முதல் கூட்டம் கிளம்பணும், 2வது தடவை பெருந்துணி வரும்போது 2வது கூட்டம். அதே மாதிரி பூரிகைகள் ஊதப்படும் போது யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். பூரிகைகள் ஊதப்படும் போது இது மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி ஞாபகம் வச்சு கர்த்தரை ஆராதிக்க ரெடி ஆகணும், பண்டிகை கொண்டாட ரெடி ஆகணும், மாத பிறப்பு என்று சொல்லி மாத பிறப்புக்கு கர்த்தரை ஆராதிக்க ரெடி ஆகணும், சர்வாங்க தகன பலிக்கு ரெடி ஆகணும், சமாதான பலிக்கு ரெடி ஆகணும். அப்போ எந்த சத்தம் எதை குறிக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேலர் புரிந்து கொள்ளணும், அதற்கு அவர்கள் ஆயத்தமாகணும். இன்னைக்கு இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா, என்ன ஆண்டுகிட்ட கேட்க போறோம்னா, ஆண்டர் நம்மோடு பேசுகிறாருங்க. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளதா, மகத்துவம் உள்ளதா, கேதுரு மரங்களே முறிக்கிறதா, கன்று குட்டிகளை போல துள்ள பண்ணுகிறதா, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கத்தக்கதாக, வனாந்திரத்தை அதிர பண்ணத்தக்கதாக, பெண்மான்களை ஈனும்படி செய்யும் சொல்லி சங்கீதம் 29 in 29th Psalm நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த சத்தம் நம்ம பக்கமா வரும்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நான் என்ன செய்யணும், நான் புரிந்து கொள்ளணும். இது எப்படி முடியும்? பழக்கப்பட்டாதானே முடியும். இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவர் என்னோடு பேசுறாருங்க, அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு இடைப்படுகிறாரு. அப்ப கர்த்தர் என்னோடு தன்னுடைய வசனத்தை கொண்டு இடைப்படும் போது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவம் எனக்கு இருக்கணும். இது எப்ப வரும்? அவரோடு பழகினாதான், அவர் சத்தத்தை கேட்டு பழகினாதான் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும். பலவிதமான சத்தம் துணிக்கிறது. உலக சத்தம், மாம்ச சத்தம், மனுஷ சத்தம், அனுபவங்கள், லாஜிக் திங்கிங், ரேஷனல் திங்கிங், என்னெல்லாம் சொல்றாங்க. இதன் மத்தியில என் கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு பழகினவர்களுக்கு தான் கர்த்தர் இதை சொல்றாருன்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, உங்களோட நேரம் செலவிட எனக்கு கிருபை கொடுங்க. நம்ம இது என்ன ஜெபிக்க போறோம்னாப்பா, I should discern your voice, Lord. பலவிதமான சத்தங்கள் மத்தியில கர்த்தருடைய சத்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யணும். அடுத்தது 4வதாகங்க, என்னாகமம் 10ஆம் அதிகாரத்துல 29 இருந்து 32 வரைக்கும் மோசேயுடைய மாமாவுடைய மகன் ஒருவரை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். ரெகுவேல் என்கிற மோசேயுடைய மாமனுடைய மகன், அவருடைய பேர் ஒபாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஒபாபை பார்த்து மோசே சொல்லுகிறாரு. என்ன சொல்லி சொல்றாரு? நம்பர்ஸ் சாப்டர் 10 verse 29, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணமா போகிறோம், நீயும் எங்களோட கூடவா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றார். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றார். பாருங்க, இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? நாங்க இப்படி சொல்றாரு. 2ஆம் முறை மறுபடியும் 31ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்துல நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய், நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, ஆண்டவர் என்னோடு ஒண்ணு பேசுறாருங்க. இப்ப மோசே மூலமா கர்த்தர் ஒபாபோடு பேசுறாருன்னு வைத்துக் கொள்வோம். மோசே தேவனுடைய மனுஷன் இவரோடு பேசுறாரு. பேசின உடனே கீழ்ப்படி அவரால முடியல.
தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர முடியல, இந்த ஜனங்களோடு நம்பி பிரயாணப்பட முடியவில்லை, என் தேசத்துக்கு தான் போவேன், என் இனத்தார் இடத்துக்கு தான் போவேன். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? கர்த்தர் பேசின உடனே கீழ்ப்படுகிறோமா அல்லது சாக்கு போக்கு சொல்றோமா? ஆராய்ந்து பார்க்கலாமாங்க. எத்தனை சாக்கு போக்குகள் சொன்னதுனால எவ்வளவு தேவனுடைய பணிகள் தடப்பட்டுருச்சே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த கடன்காரன் கூட ஆண்டவர் பத்தி சொல்லுன்னு சொல்லி சொல்றாரு, அந்த வீட்டுக்கு போய் அன்பு காட்டுன்னு சொல்லி சொல்றாரு, இது அவங்களுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பல நேரம் இல்ல ஆண்டவரே, நான் இப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன். அன்னைக்கு லோத்து தாமதப்படுத்தினது போல, லோத்து தேவதூதனை பார்த்து இல்ல நாங்க அங்க போனா செத்து போயிருவோம், இங்க இருக்கிறோம்னு சொன்னது போல எத்தனை தடவை ஆண்டவருக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம். எவ்வளவு தேவனுடைய திட்டங்கள் நம்மளால தாமதமாகிறது, கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாம போய் விடுகிறது. இந்த ஒபாபை போல நம்ம இருக்கிறோமா? நம்மள பர்சுவேட் பண்ண வேண்டியதா இருக்கிறதா, நம்ம மறுபடியும் கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கிறதா? ரிசல்ட் என்னன்னு ஆவியானவர் எழுதல அந்த இடத்துல. அவர் வந்தாரா வரலையான்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒரு எச்சரிப்பு, நம்ம உடனே கீழ்ப்படுகிறோமா அல்லது நம்மள கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தம் அறிஞ்ச உடனே கர்த்தருடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படுகிறோமா அல்லது எதிர்த்து போறோமா? ஆராய்ந்து பார்க்கணுங்க. சுயஜனம், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பம், என் கிராமம் என்று சொல்லி அதிலேயே மயங்கி நின்னு கர்த்தருடைய பணிக்காக முன் வர முடியவில்லையோ, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க முடியவில்லையோ, தேசம் திறந்து கிடக்கிறதே, வட இந்தியால ஊழியர்கள் இல்லையே, மிஷினரி பணிகளுக்கு ஆட்கள் இல்லையே, ஒப்பு கொடுக்கிற தாய் தகப்பன்மார் எங்க இன்னைக்கு? ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தான், அவனை உமக்கு கொடுப்பேன் என்று அன்னைக்கு சாமுவேலுடைய தாயாகி அண்ணாள் சொன்னாங்களே, அப்படி சொல்லுகிற தாய்கள் எங்கே இன்னைக்கு? கர்த்தர் உங்களோடு பேசுவாருன்னா ஒப்பு கொடுங்க, தாமதம் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அந்த பாரத ஆண்டு கொடுத்து உங்களோடு வந்து சொல்வாங்கன்னா மிஷினரிக்கு பணிக்கு போறேன்னா சந்தோஷப்படுங்க, உற்சாகப்படுத்துங்க, அவங்களை அனுப்புங்க, டிலே பண்ணாதீங்க, லேட் பண்ணாதீங்க. இதுல இன்னொன்னு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இவர்களை அழகா ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. மேகம் எழும்பும் போது இவங்க எழும்பணும், அதுக்கு பின்னால அவங்க போகணும், அவ்வளவுதாங்க. அப்ப இப்படி அழகா கர்த்தர் வனாந்திரத்துல நடத்திட்டு போகும்போது இந்த இடத்துல மோசேக்கு ஒரு சின்ன சலனம், நமக்கு என்னன்னு புரிந்து கொள்ள முடியல. ஆனா இந்த இடத்துல மோசையோட ஒரு பலவீனத்தை தான் நான் பார்க்கிறேன். கர்த்தரை சார்ந்து கொள்ளாம தன்னுடைய மாமனுடைய மகனை சார்ந்து கொள்றத பார்க்கிறோமே. ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய டேஞ்சருங்க. நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தரை நம்புகிறோமா, என் ரிலேஷன்ஸை நம்புறோமா? என்னுடைய டைரக்ஷனுக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேனா அல்லது யாராவது அனுபவம் உள்ளவர்களை சார்ந்து கொள்ளுகிறேனா? கர்த்தரை சார்ந்து கொள்வது பாக்கியம் நமக்கு. அடுத்தது 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம்னா, முதல் 3 வசனத்துல ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது, கர்த்தருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்து போட்டது. உடனே ஜனங்க மோசே நோக்கி கூப்பிடுறாங்க, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, அக்கினி அவிந்து போயிற்று. இதுல என்ன கற்றுக்கொள்றோம்? இவர்கள் முறையிடுகிறவர்களா இருந்தார்கள், முறுமுறுக்கிறவர்களா இருந்தார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களா இருந்தார்கள், தேவனை கோபப்படுத்துகிறவர்களா இருந்தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரியே, நீங்க போயிட்டு இருக்கிற பாதை உங்களால புரிந்து கொள்ள முடியல. இவங்க வனாந்திர பாதை, கண்டிப்பா சிச்சுவேஷன்ஸ் டிஃபரெண்டா தான் இருந்திருக்கும். ஆனா என்ன அழகா கர்த்தர் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாருங்க. அழகா மண்ணா கொடுக்கிறாரு, பாதையில அழகா நடத்திட்டு போறாரு. சட்டை கிழிஞ்சு போல, சட்டை பழசால, பாதரட்சை தேய்ந்து போகல, அழகா ஆண்டர் நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யூதா புஸ்தகத்துலங்க 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு கூட்ட ஜனத்தை பத்தி ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்றாரு. யார் அவர்கள்னா, யூதா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவங்க குணாதிசயத்தை சொல்றாரு பாருங்க. ஜூட் சாப்டர் 1 verse 16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களும் சொல்லிட்டே வருவார் இந்த அதிகாரத்துல. அது யாரு அப்படின்னா 4ஆம் வசனத்துக்கு வரும்போது ஜூட் சாப்டர் 1 verse 4, நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்க வழியாய் நுழைந்திருக்கிற ஜனங்கள் சுபாவம் முறையிடுகிறவர்களா இருப்பாங்க. நானும் நீங்களும் இயேசுங்கிற வாசல் வழியா அவருடைய ரத்தத்தை நம்பி மீட்பு பெற்றவர்களா வந்திருக்கோமா அல்லது பல காரணங்கள்னால வந்திருக்கிறோமா? ரட்சிப்பின் மேன்மையை புரிந்து கொண்டிருப்போமானா? பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மையானா? அந்த பாவ மன்னிப்பு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சொல்லி புரிஞ்சிருப்போமானா? முறையிடுகிறவர்களா இருக்க மாட்டோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு நீங்க போகிற பாதையை குறித்து, உங்க வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, பலவீனத்தை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்களா? டேஞ்சர் பிரதர். கர்த்தரை மறுதலிக்கிற கூட்டத்துல ஒருவேளை நீங்க இருக்கிறீர்களோ, பக்க வழியாய் நுழைந்திருக்கிறீர்களோ, அன்று பார்த்து மனம் திரும்பலாம். ஆண்டவரே, இப்படி நான் இருக்கக்கூடாது ஏசப்பா, நான் நன்றி அறிதல் உள்ளவனாதான் நான் இருக்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனா இருக்கணும் ஆண்டுட்டு கேட்கணுங்க. அடுத்தது
என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நம்பர்ஸ் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்றார்கள். இங்க பாருங்க, தேவ ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவங்களோடு கூட எகிப்தியரும் புறப்பட்டாங்க, ஒரு சில அந்நியர்களும் புறப்பட்டாங்க. இங்க வாசிக்கிறோம், அந்த அந்நியர்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்களாம். சரி, அவர்கள் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். ஆனா அது அப்படியே யார் மேல வந்துச்சு? இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட வந்துச்சு. அவர்களும் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க, எனக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோடு என் ஐக்கியம் இல்லைன்னா, கர்த்தருடைய ஜனத்தோடு என்னுடைய உறவு இல்லைன்னா, அவங்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்துருங்க. ஜாக்கிரதை பிரதர். யாரோடு கூட இன்னைக்கு பழகுறீங்க, யாரோடு ஐக்கியம் வச்சுக்கிறீங்க? நமக்கு எல்லாரும் நேசிக்கணுங்க, எல்லாரும் கர்த்தருக்குள்ள வரணும், அதுதான் நம்முடைய பாரம். ஆனா அவர்களோடு நெருங்கி போக முடியாது. அவருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு ஒத்து வராது. அவர்கள் நோக்கம் எல்லாம் உலகமா இருக்குமே, நம்முடைய நோக்கம் பரலோகமா இருக்கணுமே. அவர்களை ஆதாயப்படுத்தணும், ஆனா விலகி இருக்கிற இடத்துல விலகி இருக்கணும். இவர்கள் இந்த ஜனங்கள்னால இன்ஃபுளுயன்ஸ் ஆனாங்க. இவர்களும் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இவர்களும் ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. வசனம் சொல்லுது 10ஆம் வசனத்துல, தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று ஆள ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த மண்ணாதான் எங்களுக்கு இருக்குது, இந்த மண்ணாவை தவிர வேற ஒண்ணு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வாடி போனாங்கன்னு வசனம் சொல்லுது. வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, போதும் என்று மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். சகோதரனே, சகோதரிய, பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு கர்த்தர் உங்களை வச்ச நிலையில ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு? ஆர் யூ பிரைசிங் காட்? அல்லது மிகுந்த இச்சைக்குள்ள போய் கர்த்தர் வேண்டான்னு சொல்லி அப்படி அனந்த ஞானத்துல தடை பண்ணின உன்னை தேடி போய் மாட்டிக்கொள்ள போறீங்களா? ஆண்டவருக்கு தெரியாதா உங்களுக்கு அந்த வண்டி வேணும்னு சொல்லி? ஆண்டவருக்கு தெரியாதா அந்த வீடு உங்களுக்கு வேணும்னு சொல்லி? ஆண்டவருக்கு தெரியாதா அந்த வேலை உங்களுக்கு வேணும்னு சொல்லி? சொந்த குமாரன் என்று சொல்லியும் பாராமல் அவரையே உங்களுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி பிரதர்? தன்னையே கொடுத்த ஆண்டவர் அந்த வீட்டை கொடுக்க மாட்டாரா? தன்னையே கொடுத்த ஆண்டவர் அந்த வண்டியை கொடுக்க மாட்டாரா? தன்னையே கொடுத்த ஆண்டவர் அந்த வேலையை கொடுக்க மாட்டாரா? தன்னையே கொடுத்த ஆண்டவர் அந்த மகன் அந்த மகளை கொடுக்க மாட்டாரா? அப்படி அனந்த ஞானத்தின்படி வேண்டாம் என்று விலக்கி இருக்கும் போது இச்சித்து அழிவுக்குள்ள போக போறோமா? இதனால எத்தனையோ பேர் லோன் போறாங்க, கடனுக்குள்ள போறாங்க, மாட்டிக்கொள்ளுகிறாங்க, வேதனைக்குள்ள போறாங்க, தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறாங்க, பின்னால ரிக்ரெட் பண்ணுகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரன், ஏசப்பா என்னை வைத்த நிலைமையில நான் சந்தோஷப்பட திருப்தி அடைய எனக்கு நீங்க கற்றுத்தாங்க ஏசப்பா. அடுத்தது 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் மோசே புலம்புகிறத பார்க்கிறோம். ஜனங்கள் இப்படி செய்த போது இவரால தாங்க முடியலைங்க. ஆண்டவர் பார்த்து புலம்ப ஆரம்பிச்சுட்டார். நான் சாகுற ஆண்டவரே, என்னை இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறாங்க. இது எல்லா பாரத்தையும் நான் சுமக்கிறதற்கு நான் இந்த ஜனத்தை கற்பந்தரித்தேனா? இவர்களை நான் பெற்றேனா? எனக்கு எங்க இருந்து இறைச்சி வரும்? என்னால தாங்க முடியல சுவாமி, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கு. கிருபை கிடைச்சிச்சுன்னு என்ன கொன்னு போடும் சொல்லி சொல்றாங்க. அவ்வளவு ஒரு உயர்ந்த தேவ மனிதன் இந்த இடத்துல he loses patience, பொறுமை இழக்கிறத பார்க்கிறோம். பொறுமை இழந்தாரு, சிந்தையில மாற்றம் வந்துருச்சு. நான் தான் செய்யறேன், நான் தான் தாங்குகிறேன்ங்கிற எண்ணம் இந்த இடத்துல வந்துருச்சு. ஜாக்கிரதை பிரதர், இன்னைக்கு ஒரு வழியில போயிட்டு இருக்கீங்களா? அது கர்த்தருடைய கிருபை. நான் செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன் பேச்சு வந்தாலே there is something wrong. கர்த்தர் கொடுக்கலன்னா எங்க பிரதர் உங்களுக்கு பலன்? என் சாமர்த்தியம் ஏன் கை பலன்னு நம்ம சொல்லிட்டோம்னா டேஞ்சருக்குள்ள போயிட்டோம். இது கர்த்தருடைய கிருபை. என்ன நடந்தாலும், என்ன செஞ்சாலும், என்ன நன்மை நடந்தாலும், ஆண்டவரே கிருபையா இதை செஞ்சிரு, இது உமக்கு தான் பார்க்கணும், உமக்கு தான் மகிமை ஆண்டவரே, அந்த உணர்வு எனக்கு வேணுங்க. மோசேக்குள்ள இந்த இடத்துல டேஞ்சர் வந்ததை பார்க்கிறோம். நம்ம அப்படி இருக்க கூடாதுங்க. இதனால நடந்தது என்னன்னாங்க, ஆண்டவர் சொல்றாரு நான் அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன். அதுவும் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, நம்பர்ஸ் சாப்டர் 11:19. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 1 மாசம் நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த மோசே என்ன பதில் சொல்றாரு? நாங்க 21ஆம் வசனத்துல, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரு. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் போதுமா அப்படின்னு பூமியில் இருக்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் சேர்த்தாலும் போதுமா? அவ்வளோ ஆச்சரியமா கர்த்தர் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பின மோசே நீங்க சந்தேகத்துக்குள்ள போயிட்டாரு. பிரதர் அண்ட் சிஸ்டர், அவ்வளவு உன்னதமான தேவ மனிதனுக்கே இந்த சோதனை வரும்னா எனக்கு உங்களுக்கும் எல்லா வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். விசுவாசத்தோடு விழுந்து போகாம பாதுகாத்துக் கொள்வோம். பொறுமையை இழந்து போயிட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், சுயம் எழுப்ப வேண்டாம், நான் செய்கிறேனுங்கிற எண்ணம் வர வேண்டாம். அவரால முடியும். அதுப்பா ஆண்டவர் சொல்றாரு,
கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அவர்கள் சொல்லி சொல்லல, நீ காண போறேன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், பெரிய எச்சரிப்பு. ஆண்டவரே, அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் எனக்கு இராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. 11ஆம் அதிகாரம் 25, 26 70 பேரை ஆண்டவர் கூட்ட சொல்றாரு. மோசேட்ட சொல்லிட்டாரு. மோசே சொன்ன வார்த்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. நீ தனியா சுமக்க வேண்டாம், 70 பேரை கூட்டு, அவங்களுக்கு நான் ஸ்பெஷலா கிருபைகளை கொடுக்கறேன்னு சொல்லி சொல்லாம, உனக்கு நான் எல்லா கிருபை கொடுத்திருந்தேன், நீ வேண்டான்னு சொன்னதுனால, முடியலன்னு சொன்னதுனால ஒண்ணுல இருந்து எடுத்துதான் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். 70 பேரை கூப்பிடுறாரு. அப்போ 70 பேரும் அந்த இடத்துல வரல. 68 பேர் தான் என்ன செய்தாங்க, வந்தாங்க. 2 பேர் பாளையத்துல இருந்துட்டாங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்த போது, ஆவி அவர்கள் மேல் வந்தின போது, இங்க இருக்கிற 68 பேர் மட்டுமல்ல, பாளையத்துல இருந்து அந்த 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்களாம், தீர்க்க தரிசனம் உழைச்சிட்டு இருக்காங்க. இதுல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னாங்க, இந்த 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல, அவங்க கீழ்ப்படியில. வாங்கன்னு சொன்ன போது அவங்க என்ன செய்யல, வரல. ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனா இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து போயிட்டாங்களே, இது நமக்கு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் வான்னு சொல்றாரு, அவர் சமூகத்துக்கு வான்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வர்றோமா, கீழ்ப்படுகிறோமா, உடனே கீழ்ப்படுகிறோமா, யோசிச்சு பார்க்கலாமா? 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்னா, 12ஆம் அதிகாரத்துல மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். விரோதமாய் பேசுகிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா, ஆண்டவருக்கே கோபம் வருகிற அளவு. என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்னன்னு சொல்லி ரிசல்ட் என்னன்னா, மிரியாமுக்கு குஷ்ட ரோகம் வந்துருச்சு. அந்த அளவு தன்னுடைய கோபம் இந்த இடத்துல வந்துச்சு. இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்த பொறாமை. எங்களை விட சின்னவன், சின்ன பையன், அவன் தீர்க்க தரிசனம் சொல்றதா, அவன் சொல்றபடி நாங்க நடக்கிறதா என்று சொல்லி தம்பி மேல இருந்த பொறாமை. அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. இவர்கள் பாடல்களை நடத்துகிறவர்கள், மிரியாம் ஆராதனை நடத்துகிறவர்கள், ஆரோன் ஆசாரிய பட்டம் ஆண்டு கொடுத்திருக்காரு. திருப்தி அடையல, மோசேக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? உங்களை அழைத்த அழைப்புல சந்தோஷமா இருக்கிறீங்களா, அல்லது இன்னொருத்தர் மேல பொறாம கொள்றீங்களா? நீங்க நல்லா கவனிங்க. உங்களை எதுக்கு அழைச்சாரோ அதை செஞ்சு முடிச்சீங்களான்னு தான் ஆண்டவர் கேட்பாருங்க. உங்களை அழைக்காத ஒன்ன செஞ்சு முடிச்சீங்கன்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரு. கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கும் போது உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்தீங்களா, அதான் ஆண்டவர் கேட்கிறாரு. வேற ஏதாவது செஞ்சோன்னா அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி சொல்லிடுவாரு. இன்னைக்கு பொறாமை கொள்ளுகிறோமா? நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். அவருக்கு தெரியும் எப்படி உங்களை பயன்படுத்தணும்னு தெரியும். என்ன செஞ்சா தேவனுடைய ராஜ்யம் எக்ஸ்டென்ஷன் ஆகும், விரிவாகும் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காரு. கர்த்தர் கொடுத்த பங்கை, அது சின்னதோ பெரிதோ, சந்தோஷமா செய்யுங்க. குறை இருந்துச்சு ஆண்டுட்டு இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. கடைசியா இதுல பார்த்து முடிக்கிறது என்னன்னாங்க, இந்த பொறாமைக்கு அவர்கள் ஒரு சின்ன சாக்கு போக்கு வச்சுட்டாங்க. என்ன சாக்கு சொன்னாங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே என்ன செஞ்சிருக்கிறாங்க, விவாகம் பண்ணி இருக்கிறாங்க. இவங்க ஒரு புறஜாதி சகோதரி, இவர்களை போய் இவங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவோ நடந்த ஒரு தவறை இப்பொழுது என்ன செய்யறாங்க, சுட்டி காட்டுகிறாங்க. கவனிங்க, நான் நீங்களும் கர்த்தர் மன்னிச்ச ஒன்ன மறுபடியும் கிளறுகிறவர்களா இருக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் சரிபடுத்தணும் ஒன்ன மறுபடியும் கிளப்புகிறவர்களா இன்னைக்கு இருக்கிறோமா? ஜாக்கிரதைங்க. நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம், நம்ம சரிபடுத்தலாம், நமக்கு குறைகளை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம இப்ப தியானித்த எல்லா காரியங்களும் நம்மகிட்ட இருக்குதானங்க, குறை இருக்குதானே? ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, என்று தியானித்த இந்த 4 அதிகாரங்கள்ல அப்பா, ஒவ்வொரு காரியமா நாங்க பார்க்கும்போது ஒவ்வொன்றிலும் நான் குறை உள்ளவனா இருக்கிறேன். ஏசப்பா, எங்களுக்குள்ள குறைகள் இருக்கு சுவாமி, எங்களை மன்னிங்கப்பா. தேவரை தியானிக்கும் போது எதுக்கெல்லாம் இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வச்சீங்களோ அதுல நிலைச்சிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. என்ன செஞ்சாலும் உங்க கூட உத்தரவு வர வரைக்கும் காத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்க கட்டளையின்படியே, உங்களின் கட்டளையின்படி எல்லாம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. உங்க சத்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் எங்களுக்கு இன்னைக்கு தாங்க ஏசப்பா. நீங்க சொன்ன உடனே கீழ்பிடிக்கிறவர்களா மாற்றுங்க. எங்களுக்கு டைரக்ஷனுக்கு மனிதன் அவசியம் இல்ல, எங்களுக்கு டைரக்ஷன் கர்த்தரும் கர்த்தருடைய வசனம் தான் என்று சொல்லி இறுதி வரைக்கும் அதை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. முறுமுறுக்கிற ஆவி எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா. இந்த கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எங்களுக்குள்ள மிகுந்த இச்சை உள்ளவர்களா நாங்க இன்னைக்கு இருக்கிறோம்னு எங்களை காட்டுகிறீங்க ஏசப்பா. எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீங்களோ அதுல நாங்க சந்தோஷமா இருக்கணும், அதுல திருப்தியா இருக்கணும், மனரம்யமா இருக்கணும். கற்றுத்தாங்கப்பா. ஒரு நாளும் எங்களுடைய பொறுமை இழந்து போக விடாதீங்க ஏசப்பா. எவரின் கிருபத்தாங்க இன்னும் பொறுமைக்குள்ள இங்க நடத்தி செல்லுங்க சுவாமி. பொறுமையினால ஆத்துமாக்களை நாங்க காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. பொறுமை இழக்கும் போது உண்மையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிரும்னு சொல்லி பார்த்தோம் சுவாமி. எங்களை மன்னிங்கப்பா. அப்படி ஒரு பொல்லாத இருதயம் எங்களுக்குள்ள இராதபடி எங்களை நீங்க பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
கர்த்தர் கூப்பிட்ட உடனே வராம போன அந்த 2 பேர் போல நாங்க இல்லாம, கர்த்தர் சொன்ன உடனே, கர்த்தர் போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே, செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இம்மீடியட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. பொறாமை எங்களுக்குள்ள இருக்கு சுவாமி. ஆண்டவர், எங்களை விட உம்மால பயன்படுத்தப்படுகிறவர்களை பார்க்கும்போது சந்தோஷப்படாம பொறாமைப்படுகிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. அவர்களை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களை அழைத்த அழைப்பில நாங்க உறுதியா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. பழைய குற்றங்களை, பழைய பாவங்களை, கர்த்தர் சரிபடுத்தினவைகளை மறுபடியும் கிளறுகிறவர்களா இல்லாம, அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு வசனம் சொல்லி சொல்லுது. தேவரே, எங்களை அன்புள்ளவர்களா, சமாதானம் பண்ணுகிறவர்களா கர்த்தர்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த குறைகள் எல்லாம் எங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு முன்னால பரிசுத்தவான்களா நிற்க பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.